வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செப்டம்பர் 14th திருப்பி நான் நம்ம ஃபார்முக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே இந்த வீடெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோம் வித் த ஹெல்ப் ஆஃப் டிராக்டர் யூஸ் பண்ணிவிட்டு ரொட்டவேட்டர்லேயும் கல்டிவேட்டர்லேயும். ஸோ வித்தின் 1 மந்த்தில் நம்மளுக்கு இந்த அளவுக்கான கிராஸ் வளர்ந்து வந்துச்சு. ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 2-3 டேஸ் நான் இங்கேயே இருந்து மொத்தமாக இந்த கிராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மஹோகனி பிளான்ட்ஸ் நல்லா க்ரோத் வரும். இது கரெக்டாக ஒரு 4 வீக்ஸ் இல்லைன்னா 5 வீக்ஸ் அதுக்கு முன்னாடி தான் நம்ம இது எல்லாமே ஃபுல்லாக வீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செடி சுத்தம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணி விட்டோம். டிராக்டர் வச்சு கல்டிவேட்டர்லேயும் ரொட்டவேட்டர்லேயும் வித்தின் 4 வீக்ஸ்லேயே இல்லைன்னா 4.5 வீக்ஸ் நினச்சிக்கோங்க ரஃபாக திருப்பி அதே மாதிரியே வந்துடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து நிறைய பூச்சி நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு பரவுது. அதனால் இப்போ பிளான்ட்ஸோட க்ரோத் சரியாக இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி என்னாலுமே ஒரு 4 to 5 வீக்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இது எல்லாம் நம்ம ஃபார்மில் இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ் சுத்தம் பிளான்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரொட்டவேட்டரும் கல்டிவேட்டரும் போட்டு ஒரு வாட்டி மொத்தமாக உழுதுட்டு அதுக்கப்புறமா லேபரை வச்சு செடி சுத்தம் இருக்கிற வீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரெகுலராக நம்ம வாட்டர் கொடுக்குறோம். ஸோ அதுதான் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள் மற்ற ரிமைனிங் எல்லாமே எப்படி நம்ம ரொட்டவேட்டர்லேயும் கல்டிவேட்டர்லேயும் இதெல்லாமே ஊழ போகிறோம். அதுக்கப்புறமா எப்படி இதுக்கு வாட்டர்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் அப்கமிங் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக கல்டிவேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஓட்டியாச்சு. பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் நம்மளுக்கு கிராஸ் எல்லாம் ரிமூவல் எல்லாம் முடிஞ்சுது கல்டிவேட்டரில். இப்போ நம்ம ரொட்டவேட்டர்லேயும் கல்டிவேட்டர்லேயும் எல்லாம் உழுதுக்கப்புறமா ஃபார்ம் இப்படி இருக்குது. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த ஃபார்மோட வேலை முடிஞ்சுது, இந்த பர்டிகுலர் லேண்டோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லேண்டுக்கு போவோம், அடுத்த ஃபீல்டுக்கு. இனிமேல் நம்மளுக்கு இன்னும் அந்த பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். நம்மளுக்கு அதை பற்றி அவ்வளோ வரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி செப்டம்பர் 15th. நேற்றுக்கு ஒரு ஃபார்மோட ஒரு லேண்டில் மொத்தமாக வீட் ரிமூவல் வித் கல்டிவேட்டர் அண்ட் டிராக்டரோட ரொட்டவேட்டரில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு லேண்டும் சிமிலர் ஆக்டிவிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணி கல்டிவேட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வீடெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் சுத்தம் இருக்கிற வீடு ரிமூவ் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அது முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி ரெயின் ஹோஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்க போகிறோம். நண்பர்களே, ரொட்டவேட்டர் ஒர்க்கு கல்டிவேட்டர் ஒர்க்கு முடிஞ்சது. அதுக்கப்புறமா ரெயின் ஹவுஸ் பைப்ஸ் லே பண்ணியாச்சு. இப்போ ரெயின் ஹவுஸ் பைப்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்ன்றது பாருங்கள். நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். எப்படி நம்ம இப்படி இந்த ரெயின் ஹவுஸ் பைப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெயின் ஹவுஸ் பைப்பு. இது உள்ள கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா புஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற கேப்பை ஓப்பன் பண்ணி இது உள்ளக்கு தள்ளிவிட்டு திருப்பி அப்படியே புஷ் பண்ணிவிட்டு கேப் கொஞ்சம் கீழே இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், ரெயின் ஹவுஸ் பைப் லாக் ஆகிடும். அதான் கேட் வால் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆல் த வே இதில் நம்மளுக்கு வாட்டர் ரெயின் மாதிரி வரும். ஸோ ரெயின் ஹவுஸ் பைப்ஸு மொத்தமாக மெயின் பைப்புக்கு கனெக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றும் எதுவும் பெண்டிங் இல்லை இந்த லேண்டில். ஸோ ஒரு ரோக்கு ஒரு ரெயின் ஹவுஸ் பைப்பு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு மெயின் பைப்புக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ரோக்கு ஒரு ரெயின் ஹவுஸ் பைப்பு அதை அப்படியே மெயின் பைப்புக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், மொத்தமாக கனெக்ஷன் ஆனால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போதைக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்னன்னா வந்து பவர் இல்லை. ஓன்லி வந்து மார்னிங் கரண்ட்டு இந்த டைமில். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே. ஸோ மார்னிங் கரண்ட்டுன்னா மார்னிங் வந்து ஒரு 6 o'clock பவர் வரும். ஸோ ஆல்ரெடி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் இருக்கிறதுனால வந்து பவர் வந்த உடனே ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வாட்டர் சப்ளை ஸ்டார்ட் ஆகிடும். This is how the rain hose can see how beautiful these plants are getting the water.